Hello viewers, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with development of Middle English, prose and verse. Unit 4, Literary History. In this video we are going to discuss about the Norman Conquest, Anglo-French language, French culture domination of Europe, French as the courtly language, West Saxon dialect. In 1066, the Duke of Normandy, the famous William the Conqueror, defeated King Harold of England in the Battle of Hastings. William was crowned King of England and a Norman kingdom was established. Norman conquest is the dividing line between the Old Anglo-Saxon England and the New Anglo-Norman England. 1066ல ஹாஸ்டிங்ஸ்ல நடந்த வார்ல வில்லியம் த கான்குவர் வின் பண்ணாங்க. அப்ப அங்க ரூல் பண்ணிட்டு இருந்த இங்கிலாந்து கிங் ஹெரால்ட அந்த வார்ல டிஃபீட் பண்ணிட்டாரு வில்லியம் த கான்குவர். வார்ல வின் பண்ண பிறகு வில்லியம் இங்கிலாண்டோட கிங்கா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நார்மன் கிங்டமும் இங்கிலாந்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நார்மன் கான்குவெஸ்ட் இங்கிலாண்டோட ஹிஸ்டரியில் ஒரு இம்பார்ட்டண்டான மூமெண்ட்டாக இருந்திருக்கு. ஓல்டு ஆங்கிலோ-சாக்சன் இங்கிலாண்டையும் நியூ ஆங்கிலோ-நார்மன் இங்கிலாண்டையும் டிவைட் பண்ணுற ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நார்மன் கான்குவெஸ்ட். த நார்மன் ஸ்போக்ஸ் அண்ட் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெஞ்ச் which quickly become the official language of England, overtaking the native language for governmental administration and legal matters. நார்மன்ஸ் உடைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜாக இருந்திருக்கு. இந்த லாங்குவேஜ் தான் வில்லியம் இங்கிலாண்டோட கிங்காக மாறின பிறகு இங்கிலாண்டோட அஃபீஷியல் லாங்குவேஜாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ இங்கிலாண்டோடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், லீகல் மேட்டர்ஸில் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் த நார்மன்ஸ் அண்ட் த இங்கிலீஷ் had to communicate somehow and their struggles to speak changed the English language. Administrative and higher official placesல நார்மன்ஸ் இருந்தாலும் இவங்க அங்க இருக்கிற காமன் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்றதுல ஒரு பெரிய ஸ்ட்ரகிளும் கிரியேட் ஆகுது. இதனால ஆங்கிலோ சாக்சனுடைய ஓல்டு இங்கிலீஷ்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. The French speaking ruling caste on England results that the Anglo-French language developed as the literary language of highest social classes for more than 200 centuries. So இதனால என்ன ஆகுதுன்னா Anglo-Saxon and French மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹை கிளாஸ் பீப்புள் Anglo-French லாங்குவேஜை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ Anglo-French லாங்குவேஜ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. நியர்லி 2.5 centuries நார்மன்ஸ் ரூல் பண்ணதுனால ஆங்கிலோ-ஃப்ரெஞ்ச் ரொம்ப டெவலப்மான லாங்குவேஜாக சேஞ்ச் ஆகுது. ஆங்கிலோ-நார்மன் ஃப்ரெஞ்ச் பிகம் த லாங்குவேஜ் ஆஃப் தி கிங்ஸ் அண்ட் நோபிலிட்டி ஆஃப் தி இங்கிலாந்து ஃபார் மோர் தென் 300 years. ஸோ ஆங்கிலோ-நார்மன் ஃப்ரெஞ்ச் கிங்ஸ் அண்ட் நோபிள்ஸோடைய லாங்குவேஜாக நியர்லி 300 yearsக்கு மேலே இங்கிலாண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் பிகம் த லாங்குவேஜ் ஆஃப் தி அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், கோர்ட், த சர்ச், the army and education, where the newly adopted French words often substituted their former English counterparts. French language administrative language, government language, education உடைய language, churchல யூஸ் பண்ற language இருந்ததுனால நிறைய French words ஏற்கனவே இருந்த Anglo-Saxon வேர்ட்ல மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய French words Anglo-Saxon வேர்ட்ல அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. Anglo-Saxon வேர்டும் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. Anglo-Saxon was for a period relegated to the lower classes. English remained the language of the vast majority of the people in England. Anglo-Saxon language இங்கிலாந்துல இருக்கிற லோயர் கிளாஸ் பீப்புளோடைய லாங்குவேஜா இருந்தது. Anglo-Saxon லாங்குவேஜ் பேசுற பீப்புள் தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸாகவும் இங்கிலாந்துல இருந்திருந்தாங்க. ஸோ இதுதான் காரணம் ஆங்கிலோ-சாக்சன்ஸ் நிறைய ஃப்ரெஞ்ச் வேர்டை அடாப்ட் பண்ணி டெவலப் ஆகி மிடில் இங்கிலீஷாக சேஞ்ச் ஆச்சு. நியூ ஃப்ரெஞ்ச் வெக்காபுலரி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டு ஓல்ட் இங்கிலீஷ்
and the English grammar gradually became simplified as the Normans struggled with it. நிறைய French words Anglo-Saxon Old Englishல மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. தென் ஓல்ட் இங்கிலீஷ்ல இருந்த நிறைய கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நார்மன்ஸ் ஆங்கிலோ-சாக்சன்ல இருந்த கிராமட்டிக்கல் பேட்டர்னை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. The Normans leave over 10,000 words to English. So, நார்மன்ஸோட French லாங்குவேஜ்ல இருந்து நியர்லி 10,000 words ஓல்ட் இங்கிலீஷ்ல அடாப்ட் ஆயிருக்குது. As well as French and English, Latin was also an important language in the Middle Ages. So, French aristocrat peoples உடைய லாங்குவேஜா இருந்திருக்கு. இங்கிலீஷ் லோயர் கிளாஸ் பீப்புள் உடைய லாங்குவேஜா இருந்திருக்கு. ஏற்கனவே ரோமன்ஸ் லாட்டினை இங்கிலாந்துல விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ லாட்டினும் எஜுகேட்டட் பீப்புளோடைய லாங்குவேஜா இருந்திருக்கு. சர்ச்சில் யூஸ் பண்ற லாங்குவேஜாவும் இருந்திருக்கு. ஸோ பிரெஞ்சு, இங்கிலீஷ், லாட்டின் இந்த மூணுமே மிடில் ஏஜ்ல இருந்த லாங்குவேஜஸ். It was used for some government business, for education and during religious works in church. So, Latin சில government officialsக்காகவும் educationsக்காகவும் சர்ச்ல religious worshipக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. When King John lost Normandy in the years following 1200, the links to the French-speaking community subsided. 1200க்கு அப்புறமா நார்மன் கிங் ஜான் அவருடைய க்ரோனை லூஸ் பண்ணதுனால பிரெஞ்ச் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியும் குறைய ஆரம்பிச்சிச்சு. இங்கிலீஷ் தென் ஸ்லோலி ஸ்டார்டட் டு கெயின் மோர் வெயிட் அஸ் எ காமன் டங் வித்தின் இங்கிலாந்து அகைன். ஸோ இந்த பீரியட்ல இங்கிலீஷ் அகைன் ஒரு இம்பார்ட்டண்டான லாங்குவேஜாகவும் இங்கிலாந்து பீப்புளோடைய காமன் லாங்குவேஜாகவும் வளர ஆரம்பிச்சிச்சு. A 100 years later, English was again spoken by representatives of all social classes, this new version of the English language being strikingly different, of course, from the Old English used period to the Norman invention. ஆனா இப்ப பேசுற இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஆங்கிலோ-சாக்சன் இங்கிலீஷை விட ரொம்ப சேஞ்ச் ஆகி இருந்தது. நார்மன் கான்குவெஸ்ட்க்கு முன்னாடி பேசின இங்கிலீஷ்க்கும் இப்ப யூஸ் பண்ற இங்கிலீஷ்க்கும் நிறையவே சேஞ்சஸ் இருந்தது. ஸோ இந்த இங்கிலீஷை தான் மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க, ஆங்கிலோ நார்மன் லாங்குவேஜ். நார்மன் கான்குவெஸ்ட்க்கு அப்புறமா ஆங்கிலோ-சாக்சன் லிட்ரேச்சர்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்தது? Having come from so many different places that the Anglo-Saxons spoke an array of dialectics. Although there was no real standard form of Old English, toward the end of the period, King Alfred of Wessex addressed this educational lack with the large-scale translation project and book production program. At his behest, a number of important scholarly and religious works were translated into late West Saxon dialect from Latin. Anglo-Saxon பார்த்தீங்கன்னா 7 கிங்டம்ஸா பிரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத ஓல்ட் இங்கிலீஷ் ஹிஸ்டரியில பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு டயலக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்ம் யாருமே ஃபாலோ பண்ணல. கிங் ஆல்ஃப்ரெட் வெசெக்ஸோட கிங் தான் ஃபர்ஸ்ட் லாட்டின்ல இருந்த ஒர்க்ஸை அவருடைய வெஸ்ட் சாக்சன் டயலக்ட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு. கிங் ஆல்ஃப்ரெட்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் Boethius and Augustine survive only in 12th century manuscripts. So King Alfred உடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Boethius and Augustine. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. After the Norman conquest, many Anglo-Saxon nobles were dispossessed and a new French-speaking aristocracy came to power. நார்மன் கான்குவெஸ்ட்க்கு முன்னாடி இருந்த ஆங்கிலோ-சாக்சன் நோபல்ஸ் அவங்களுடைய பிளேசஸ் அண்ட் அவங்களுடைய பதவிகளை அவங்க இழக்கிறாங்க. புதுசா பிரெஞ்சு பேசுற ஆங்கிலோ நார்மன் பீப்புள்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸ். அஃப்கோர்ஸ் தீஸ் கல்ச்சர் ஷிஃப்ட் டிட் நாட் அக்கியர் இன் ஆல் பிளேசஸ் ஓவர் நைட். ஸோ ஆங்கிலோ-சாக்சன் அப்படிங்கிற கல்ச்சர் ஓவர் நைட்ல மாறிடல. ஹவவர் ஓவர் டைம் த நார்மன் நோபல்ஸ் கல்டிவேட்டட் எ டேஸ்ட் ஃபார் continental style of literature such as courtly love, romance and the matter of Arthur, while older fashions such as Germanic heroic literature fell into disuse. Anglo-Saxon உடைய heroic literature நார்மன் கான்குவெஸ்ட்க்கு அப்புறமா ஆங்கிலோ நார்மன் பீப்புள்ஸ்னால
சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹீரோயிக் லிட்ரேச்சரை யூஸ் பண்ணாம நார்மன்ஸ் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோர்ட்லி லவ், ரொமான்ஸ், த மேட்டர் ஆஃப் ஆர்த்தூர், ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் லிட்ரரி ஒர்க்ஸை நார்மன்ஸ் மிடில் இங்கிலீஷ்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. லேட்டர் இன் திஸ் பீரியட் ஸ்பீக்கர்ஸ் saw the rise of a more standard form of English based primarily upon the dialects of London. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்டான ஒரு இங்கிலீஷ் ஃபார்ம் வர ஆரம்பிக்குது. லண்டன்ல பேசின ஆங்கிலோ சாக்சன் டயலக்டா ஸ்டாண்டர்டான இங்கிலீஷா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Meanwhile, many authors wrote in French because it was the prestige language of the court, such as Marie de France and Vas. Middle English language மெயினான லாங்குவேஜா மாறிட்டாலும் நிறைய ரைட்டர்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டினஸ் சூஸ் பண்ணாங்க. பிகாஸ் அது ஒரு ப்ரெஸ்டீஜான லாங்குவேஜ், அரிஸ்டோக்ராட்டில் பீப்புளோடைய லாங்குவேஜா அந்த ஏஜ்ல இருந்ததுனால. ஸோ இதோட ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரோட டாபிக்ஸ் முடிஞ்சிருது. இந்த டாபிக்கோட டீட்டெயில் சம்மரிக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.